Mr. and Nabila's student who perform a skit from Do and Don'ts. இன்றைக்கு பார்க்க போகிறது நல்ல உள்ளமும் கெட்ட உள்ளமும் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுக் கொள்கிறார். அந்த காட்சியை தான் பார்க்க போகிறோம். காட்சி 1. உண்மை பேசுவோருக்கு உண்மை பயன் தரும் நாள். அந்த நாளில் அனைவரும் சொற்க சொல்லில் நிரந்தரமாக இருப்பார்கள். எனவே நம்பிக்கை கொண்டோரை அல்லாஹ்வை அஞ்சுங்கள், உண்மையானவர்களாக இருங்கள். இரு முழுசா பாரு, அப்புறம் பேசு. முழுசா பாரு, அப்புறம் பேசு. நிறையவே நம்பிக்கை இருக்கு. இந்த ஸ்வீட்டை நீதான் சாப்பிட்டியா? நான் சாப்பிடலமா. Safia? Safia? பொய் சொல்லாதே, பொய் ஈமானை தின்றுவிடும். ஆமாமா, நான் தாமா சாப்பிட்டேன். இனி அப்படி பண்ண மாட்டேமா. இவகிட்ட சொன்னதுக்கு நானே பண்ணிருக்கலாம். பதிலா நானே வச்சிருக்கலாம். கிளிங் 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 கிளிங். ஹலோ ஹலோ, அக்கா இருக்காங்களா? அம்மா அக்கா கிளாஸ் இல்லைங்களாக்கா? ஹலோ அக்கா, நீ சொல்லு. ஹலோ, அத்தா வீட்ல இல்ல. சரி, இவங்களுக்கெல்லாம் வேலையே இல்லையா? இப்பதான் வந்தாங்க, அதுக்குள்ள கூப்பிடுதாங்க. அம்மா பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அம்மாவே பொய் சொல்ல சொல்றாங்க. பொய் சொன்னா ஈமானை தின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. பொய் சொல்லலாமா வேணாமா? பாத்தியா, பொய் சொல்றவங்க என் நண்பர்கள் ஆவார்கள். இந்த மக்கள் எனக்கு நண்பர்களாக மாறுவதை பாத்தியா? உண்மைக்கு மாறாக பேசினால் அவர்கள் நடம்புரண்டு போய்விடுவார்கள் என்று அல்லாஹ் கூறியுள்ளார். மக்களை அவர்கள் பின்னாடி போய்விடாதீங்கள். ஏன் நான் தான் உங்களை வழி நடத்துபவன். அவன் பின்னால் போய்விடாதீங்கள். நீ என்னதான் சொன்னாலும் என் மக்கள் உன்னை பின்பற்றவே மாட்டாங்க. நீ தோற்க போறதை பார்க்க இவ்வளவு ஆசையா? காட்சி 2. அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? குரான் ஓதிட்டு இருக்கமா. அம்மா ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட்மா. என்னம்மா? இஸ்லாத்தின் 5 கடமைகள் என்னென்ன? இஸ்லாமின் 5 கடமைகள் என்னென்ன? முதலாவது கலிமா, இரண்டாவது தொழுகை, மூன்றாவது நோன்பு, நான்காவது ஜக்காத்து, ஐந்தாவது ஹஜ். ஒன்றாவது கலிமா, அல்லாஹ்வை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்புறது. இரண்டாவது தொழுகை, அல்லாஹ்வை வணங்குறது. மூணாவது நோன்பு, நோன்பு வைக்கிறது. நாலாவது ஜக்காத். ஜக்காத்னா என்ன? அம்மா ஜக்காத்னா என்னமா? ஜக்காத்னா தர்மம் செய்யறது. நம்ம வீடு தேடி வரவங்களுக்கு பணமோ உடையோ உணவோ கொடுத்து உதவி செய்யறது. நான் இனிமேல் தர்மம் செய்வேன். இன்ஷா அல்லாஹ் செய்யுமா. தர்மம் என்பது 5 கடமைகளில் வந்தாகும். அவை ஏழைகளுக்கும் இல்லாதப்பட்டவர்களுக்கும் உதவது ஆகும். அதுதான் இந்த பெண் தன் பிள்ளைக்கு ஒரு அழகிய முறையை சொல்லி தந்தாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா இந்த மக்கள் அனாவசியமா கூட செலவு செய்வாங்க. ஆனா மத்தவங்களுக்கு தர்மம் செய்யற எண்ணம் கூட வராது. அப்படியெல்லாம் இல்லை. போகும்போது எதுவும் எடுத்துட்டு போக மாட்டோம். அதனால் மக்கள் தர்மம் செய்வதற்கு கஞ்சத்தனம் காட்ட மாட்டாங்க.
டிக் டிக் டிக். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்மா. அஸ்ஸலாமு அலைக்கும்மா. அம்மா இருக்காங்களாம்மா? அம்மா இங்க பாருங்க, பக்கத்து வீட்டு மாமி வந்துருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் அக்கா. மோட்டார் ஓடல, அதனால தண்ணி கொஞ்சம் புடிச்சிட்டு போலான்னு வந்தேன். நேத்துதான் மீட்டிங் போட்டு ரிப்பேர் பண்ணுவோம். போர்ல தண்ணி வரலன்னு சொல்லிருக்கீங்க. ஓ அப்படியா? அப்பனா கேன் வாட்டர் தான் வாங்கணும் போல. ஆமா. சஃபா 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 வாமா, வீட்டுக்கு போலாம். போயிட்டு வரேன் மாமி, ஈவினிங் விளையாட வரேன். இன்ஷா அல்லாஹ் வாமா. அம்மா, நம்ம வீட்ல எப்பமா மோட்டார் ரிப்பேர் பண்ணோம்? நான் இப்ப கூட கை கழுவிட்டு வந்தேன், நல்ல நிறைய தண்ணி வந்துச்சு. இப்பெல்லாம் தண்ணி கிடைக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு வர உதவி செய்யணுமா? அம்மா தானே சொன்னாங்க வீட்டு தேடி வரவங்களுக்கு ஏழைங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் செய்யணும்னு, தர்மம் செய்யணும்னு. என்ன இப்ப அம்மாவே இப்படி சொல்றாங்க, தர்மம் செய்யலாமா கூடாதா? என்ன இந்த தாய்மார்கள் நல்வழியை சொல்லிக்கிட்டு தர்மம் செய்வதற்கு கண்டுத்தனம் காற்றார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு தர்மம் செய்ய ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தண்ணீர் கூட தரமாட்டார்களே. இந்த மக்கள் நிரந்தரமாவே இல்லாத இந்த உலக வாழ்க்கைக்குள்ள மூழ்கி போயிட்டாங்க. பேச்சுகளும் ஒரு துண்டை ஆச்சும் தர்மம் செய்து நரக நெருப்புல இருந்து உங்களை பாதுகாத்துக்கோங்க என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இந்த மக்களுக்கு தர்மம் செய்யறதுக்கு எண்ணம் மட்டும் இல்ல, கையில கூட வராது. காட்சி 3. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் சைஃபன். இன்னைக்கு எல்லாரும் கிரிக்கெட் விளையாட போலாமா? அது சரி, இன்னைக்கு ஹோம்வொர்க் முடிச்சாச்சா? நான் ஹோம்வொர்க் முடிக்கலையே. சார் கிட்ட நல்லா திட்டு வாங்க போறேன். போய் சொல்லிட்டே ஆகணும். போய் சொல்றது தப்பு இல்லையா? அடிப்பாங்களே. ஸ்கூலுக்கு போலாம். போயிட்டு வந்தேன். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். அஸ்ஸலாமு குட் மார்னிங். அலைக்கும் சலாம். குட் மார்னிங் சார். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அலைக்கும் சலாம். ஓகே, நான் அப்புறம் அட்டெண்டன்ஸ் எடுக்க போறேன். சைஃபன். எஸ்என் சார். அஃப்னான். ரேசன் சார். என்ன நம்ம காணோம்? கமின். எங்க போயிருந்த ஆடம்? ஓகே, சிட் டவுன். ஓகே, எல்லாம் ஹோம்வொர்க் சப்மிட் பண்ணுங்க. யார் ஹோம்வொர்க் முடிக்கலையோ நில்லுங்க. ஆடம், நீயே ஹோம்வொர்க் முடிக்கல? ஓகே, சிட் டவுன்.
அஃப்னான் என்ன சீட் பண்ணிட்டல, நான் போய் பண்ண பணத்தை கொடுத்துருவேன். அஃப்னான் ஜெயிலுக்கு போகணும். 3 வாரம் ஒழுங்கா சாப்பாடு இருக்காது, வெளில எங்கேயும் போக முடியாது. உனக்கு ரொம்ப வாயிருந்துச்சு சிடான். ஓகே, இப்ப எல்லாம் பேஜ் நம்பர் 50 எடுங்க. ஆதம் கையில அடிப்பல்ல சார். ஆடம் ஸ்டாண்ட் அப். என்ன சீட் பண்றியா? இல்ல சார், அடிப்பல்ல சார். அவன் தான் சார் போய் சொல்றான். இல்ல பேண்டேஜ் கழட்டி சொல்லுங்க சார். ஆடம் பேண்டேஜ் கழட்ட போறியா இல்லையா? ஆடம் சீட் பண்ணல, கிளாஸ்ல நீ ஸ்டாண்ட் அப் பண்ணா இருக்கணும். Thank you sir. Thank you. சிறுவர்களும் தப்ப எவ்வளவு அழகா தீர்த்திருக்காங்க பாத்தியா? என்னால முடியல. ஏன்னா இந்த மக்கள் அவங்களே ஒரு தப்பு செஞ்சுட்டு மத்தவங்கள குறை சொல்லுவாங்க. அவங்களே அந்த தப்பை செஞ்சா நான் செய்யலன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மக்கள் தானே அவங்க. உன்னால அவ்வளவு சீக்கிரமா என் மக்களை வழி கெடுக்க முடியாது. அவ்வளவுதான் சிஸ்டர், முடிஞ்சு. MashaAllah, Barakallah feekum dears. You have to perform a wonderful skit about do and don'ts of Islam. Very good. Okay, now let's welcome Ustada Mas. Start yes. Keep you clean, keep you clean. Make your look and keep you clean and wash away all your sins. You must learn to make wudu, make wudu, make wudu. You must learn to make wudu and learn the wudu dua. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Allahumma jalli minat tawwabin wa jalli minal mutatahhirin. We got to make wudu before salah, before salah, before salah. We got to make wudu before salah. So say the wudu and of salah. You must learn to make wudu, make wudu, make wudu. You must learn to make wudu and learn the wudu dua. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Allahumma minat tawwabin waj'alni minal mutatahhirin. You can make wudu before you sleep, before you sleep, before you sleep. You can make wudu before you sleep as a sunnah and rewarding deed. You must learn to make wudu, make wudu, make wudu. You must learn to make wudu and learn the wudu dua. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu
وأشهد أن محمدا عبده ورسوله اللهم اجعلني من التوابين واجعلني من المتطهرين جزاك الله خيرا. السلام عليكم. MashaAllah, Barakallah Feekum here to perform how to do Urdu group song. Alhamdulillah. Now let's welcome Ustada Jasima's student to perform Prophet name song. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Krisnu Usale Ibrahim Ismail Isaka Kulbi Sufayo Suhaib Musa Ruddulke Lida Wasulma Iya Salisya Anusah ya Iza Ya Irullati Murabbiya Muhammad al-Mustafa Jazakallah khairan. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Idris, Nuh, Saleh, Ibrahim, Lut, Ismail, Ishaq, Yaqub, Yusuf, Ayyub, Shu'aib, Musa, Daud, Sulaiman, Ilyas, Al-Yasa, Yunus, Zakaria, Yahya, Isa, Balairul Hatamul Anbiya Muhammad al-Mustafa Jazakallahu khairan. MashaAllah, Barakallah Feekum here to perform a Prophet name song. Alhamdulillah. Now let's welcome Ustada Shafariya student to perform a short bayan. Haziq, Samira, A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. I am Muhammad Haziq. Today I am here to deliver the story about Prophet Ibrahim alayhi salam. The Quran that narrates the story of Prophet Ibrahim alayhi salam with the idol worshippers in various surahs such as Surah Maryam and Surah Al-Anbiya. The story starts when Prophet Ibrahim alayhi salam tried to convince people to worship Allah subhanahu wa ta'ala, but only and leave away to worshipping idols. He counted for Allah's favors and reminded them of His unlimited power. Allah is the creator, the sustainer, and the powerful. On the other hand, idols cannot be harm or benefit to anyone, rather being gods themselves. However, people rejected his call and made fun of him. Prophet Ibrahim alayhi salam wanted to practically teach people that idols cannot even defend themselves. So one day he went to the idols and destroyed them, left the big one safe. When people find out what happened, they called Prophet Ibrahim alayhi salam and he replied, I'm not the one, the biggest idol is the one. Who did it? Go ask them if they can reply. This made them wonder and think they were false. And they started to worship Allah subhanahu wa ta'ala. The conclusion of the story was Allah is the one and only creator. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என் பெயர் சமீரா ஃபாத்திமா. என் அன்பு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கு உங்கள் முன்னால் பேச கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அல்லாஹ்வை வணங்குவோம். பூமியில் உள்ள அனைத்து பொருட்களையும் அல்லாஹ் யாருக்காக படைத்தான்? மனிதர்களுக்காகவே படைத்தான். ஆனால் மனிதர்களை மட்டுமே தன்னை வணங்குவதற்காகவே படைத்தான். ஆம், நாம் வணங்குவதற்கும் பயப்படுவதற்கும் அன்பு காட்டுவதற்கும் தகுதியான ஒரே இறைவன் அல்லாஹ்தான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறை தூதர் ஆவார். இதுவே இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை என்று சின்ன பிள்ளையான எனக்கே தெரியும் போல் உங்களுக்கு தெரியாதா? என வானம், பூமி, சந்திரன், சூரியன், காற்று, தண்ணீர், நெருப்பு இவையெல்லாம் இறைவனுடையது. இதெல்லாம் படைத்த இறைவனை வணங்குவது சிறந்ததா, ஒரு கல்லை மண்ணை வணங்குவது சிறந்ததா? சிந்தித்து பாருங்கள் பெரியோர்களே, நண்பர்களே. நாம் வணங்குவது இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகிறான், குல் அல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இப்படிப்பட்ட ஒரே இறைவனை வணங்கி அவனுக்கு இணை வைக்காமல் மழித்து உயர்ந்த சொர்க்கத்தை அடைய அதற்கு துஆ செய்வதாக நான் பேசி முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Sister Mashallah, Shabana barakallah Moses. feekum. Okay. Mashallah, barakallah feekum dear to perform a short bayan of Allah. Okay, now let's welcome Ustada Rubia student to Alaikum wa rahmatullahi wa barakatuhu. I am Rifat Sia, who will be presenting you the remarkable story of Prophet Idris alayhi wasallam. Prophet Idris was born in Babylon to Jared, a descendant of Adam. He showed exceptional piety and wisdom from a young age. Allah chose Idris as a prophet, tasking him to call humanity, and he preached against adultery, emphasizing accountability. Idris was granted a lot of miracles, like first human to write with a pen, revealed secrets of the universe, knowledge of the past, present, and the future. Idris called people to righteousness, warning of sin's consequences. When Idris's people refused to heed his message, Allah decided to take him to heaven and mention Idris in the Quran. Indeed, he was a man of truth, a prophet, and we raised him to a high place. This was actually mentioned in the Quran. Allah decided to take him to the heaven because to protect him from the harm and as a sign of mercy for all of them to know that Allah subhanahu wa ta'ala is the one and only God. Next, Prophet Idris's legacy also inspires us to a lot of things like righteousness, knowledge seeking, and devotion to faith. We also learn a lot of things from Prophet Idris to say for a fact. Some things we learn are faith, obedience, knowledge, wisdom, and accountability. There are also a lot of ayats in the Quran that mention Prophet Idris. For example, one of them are wa Ismaila wa Idris wa Zulkifli kullum min as-sabirin. The English translation is and mention Ismail and Idris and Zulkif. All were of the patient. In conclusion, I would like everyone to know and have a dua that our guidance should be as if Prophet Idris was. And I want everyone over here to make at least one dua per day that, oh Allah, forgive us and guide us on the path of righteousness as you guided Prophet Idris. Ameen. I want everyone to implement this in their lives every day and make this dua. Jazakallah khair for giving me this opportunity. wonderful story about Idris alayhi salam. Okay, now Ifra Firdaus student to perform
Walaikum salam. You can start. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Today I'm gonna tell you the correct way of drinking water according to Sunnah. The first step, you have to use a clean cup and pour some water. Never drink directly from the bottle. The second is you have to say Bismillah when you're drinking water. The third is you have to use your right hand and drink from water. Never use your left hand. The fourth is sit down, look into the water and drink. The first is you have to drink sips of tea. 2, 3. Never breathe into the water. The sixth is you have to say Alhamdulillah when you finish water drinking. Zakarakhir. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Now let's welcome Ustada student to perform Surah Alaq with translation. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. என் பெயர் ஃபாதில் முஹம்மத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருளிய குர்ஆனில் முதலாக இறங்கிய சூரா அல் அலக். இந்த சூறாவில் நாம் அல்லாஹ்வின் மகத்துவத்தையும் படைப்பு ஆற்றல்களையும் மேலும் அறிவு கற்றல் கல்வியின் முக்கியத்துவத்தையும் அறியலாம். அல்ஹம்துலில்லாஹ். சூரா அல் அலக். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். خلقல் இன்சான மின் அலக். اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم كلا إن الإنسان ليطغى أن رآه استغنى إن إلى ربك الرجعى أرأيت الذي ينهى عبدا إذا صلى أرأيت إن كان على الهدى أو أمر بالتقوى أرأيت إن كذب وتولى ألم يعلم بأن الله يرى كلا لئن لم ينته لنسفعا بالناصية ناصية كاذبة خاطئة فليدع نادية سندع الزبانية كلا لا تطعه واسجد واقترب. ஜஸாக்கல்லாஹு خيرا. தமிழ் டிரான்ஸ்லேஷன். அத்தியாயம் 96. சூரா அல் அலக். இரத்தக்கட்டி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். யாவற்றையும் படைத்த உம்முடைய இறைவனின் அவனை படைத்தவர்கள் அனைத்தையும் படைத்தான். மனிதனை அட்டப்பூச்சி போன்று ஒட்டி கொண்டு இருக்கும் இரத்தக்கட்டிலிருந்து அவன் படைத்தான். ஊதுவீராக, உம் இறைவன் மாபெரும் கோடையாளி. அவனை எழுதுகோலை கொண்டு எழுத கற்றுக் கொடுத்தான். மனிதனுக்கு அவன் அறியாதவற்றை எல்லாம் அல்லாஹுவாகிய அவன் கற்றுக் கொடுத்தான். இவ்வாறு படைக்கப்பட்ட மனிதன் அவனை படைத்த அல்லாஹுவின் அருட்கொடைகளுக்கு நன்றி செய்கிறானா? இல்லை, நிச்சயமாக மனிதன் வரம்பு மீறுகிறான். அவன் தன்னை இறைவனிடமிருந்து தேவையற்றவன் என்று காணும் போது நிச்சயமாக மீறுதலும் உடைய இறைவன் பாலே இருக்கிறது. தடை செய்கிறானே அவனை நபியே நீர் பார்த்தீரா?
ஓர் அடியார் இவர் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது அவர் நேர் வழியில் மீதிருந்தும் அவரை தொலை விடாமல் தடுத்தவனை நீர் பார்த்தீரா? அல்லது அவர் பய பக்தியை கொண்டு ஏவியவாறு அவர் இருந்தும் அவர் அவரை பொய்யாக்கி முகத்தையும் திருப்பிக் கொண்டான், நீர் பார்த்தீரா? நிச்சயமாக அல்லாஹ் அவனை பார்க்கிறான் என்பது அவன் அறிந்து கொள்ளவில்லையா? முகமது தொழுதால் நான் அவரின் கழுத்தின் மீது மிதிப்பேன் என அபூஜஹல் கூறியவாறு அல்ல. இத்தகைய செயலிருந்து அவர் விலகிக் கொள்ளாவிட்டால் அவரது முன்னேற்றி ரோமத்தை பிடித்து நாம் இழுப்போம். தவறு செய்து பொய்யுரைக்கும் முன்னேற்றி ரோமத்தை. ஆகவே தன் உதவிக்காக தனது சபையோரை அவன் அழைக்கட்டும். நாமும் அவனுக்கு தண்டனை தரும் காவலர்களை அழைப்போம். நீர் தொழுவதை விட்டும் தடுத்துவிட முயன்றானே, அவ்வாறு அல்ல. நபியே, நிச்சயமாக நீர் அவனுக்கு கீழ்ப்படியாதீர். இறைவனுக்கு சிரம் பணிவீராக, இன்னும் அவனை வணக்கத்தின் மூலம் நெருங்குவீராக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. MashaAllah, Barakallah Feekum here to perform a wonderful translation. Jessima student to perform short bayan. Rajim. Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum wa rahmatullahi barakatuhu. நான் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். எனது பயான் உலக கல்வி, மார்க்க கல்வி. ரப்பி ஜித்னி இல்மா. அல்லாஹ் நமக்கு அதிகமான கல்வி ஞானத்தை வழங்குவானாக. ஆமீன். உலக வரலாற்றில் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சியல் பர்சன் என்கிற தலை சிறந்த 100 நபர்கள் இருக்கும் இடத்தில் முதலாக இருப்பது யார் தெரியுமா? நமது ஹாத்தமுன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். நமது நபி திருக்குர்ஆனை வைத்து விவசாயம் செய்து ஆடு மற்றும் ஒட்டகத்தை வைத்து கொண்டிருந்த சிறிய பழங்காலத்து பழங்குடி அரபியர்களை மிக பெரிய அளவிற்கு உயர்த்தி காட்டி பெரிய எடுத்துக்காட்டாய் திகழ வைத்தார்கள். இந்த மாற்றத்திற்கான காரணம் கல்வி ஞானம்தான். இஸ்லாம் கல்வி ஞானத்தை வளர்க்க சொல்லி அழுத்தம் கொடுத்த அளவிற்கு வேற எந்த சித்தாந்தமும் கூறவில்லை. நல்ல கல்வியை ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் கற்பது கடமை என்று இஸ்லாம் கூறுகிறது. நம் முன்னோர்கள், சஹாபாக்கள், ஆலிம்கள், இஸ்லாமிய விஞ்ஞானிகள் அனைவரும் நாம் எந்த அளவிற்கு இந்த உலகம் மற்றும் பிரபஞ்சத்தை புரிந்து வைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவிற்கு தீனை சிறந்த முறையில் பிரதிபலிக்க முடியும் என்று அன்றே புரிந்து வைத்தார்கள். சயின்ஸ், ஆர்ட், டெக்னாலஜி, பாலிடிக்ஸ் என்று உலகத்தின் மிகப்பெரிய சமூகமாக மாற உதவியது இஸ்லாமியர்களிடமிருந்த கல்வி ஞானம்தான். இந்த கல்வியை மனித சமுதாயத்தில் கொடுத்தது திருக்குர்ஆன். Until the ultimate book of knowledge, until the end of time. திருக்குர்ஆனில் முதலாக இறங்கிய வார்த்தை இக்ரா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹிரா குகையில் வைத்து இக்ரா ஓதுவீராக என்றால் படி, ரீட் என்று பொருள். திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இதற்கு முன்பு இருக்கக்கூடிய உலக வரலாற்றில் மனித சமுதாயத்தில் அழியும் வரை தேவையான கல்வி ஞானத்தை அல்லாஹ் கூறி இருக்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அறிவை தேடி ஒரு பாதையில் செல்பவருக்கு
சொர்க்கத்திற்கான பாதை அல்லாஹ் எளிதாக்குகிறான். மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் மிகப்பெரிய பரிசு பகுத்தறிவு. பதிரித்தத்தில் வந்த கைதிகள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எங்களிடம் எந்த பொருளும் இல்லை என்று கூறினார்கள். அதற்கு நம் நபி, உங்களிடம் உள்ள கல்வி ஞானத்தை இங்குள்ள மக்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கூறினார்கள். இதன் மூலம் நாம் கல்வியின் சிறப்பை அறிந்து தீன், துன்யா, ஆகிரத் ஆகிய அனைத்து கல்வியையும் கற்று அல்லாஹுக்கு பயந்தவர்களாக, தீனுக்கு வித்திட்டவர்களாக நம் வளர்ச்சிக்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. ஆமீன். நாம் பயிலும் மதரசத்துல் ஹிதாயா. ஹிதாயா என்றாலே நேர்வழி. நாம் அனைவரும் நேர்வழி பெறக்கூடிய மாணவர்களாக சிறந்த முறையில் விளங்க வேண்டும் என்று நன்னோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்க மதரசத்துல் ஹிதாயா வல்ல ரஹ்மான் கியாமத்து நாள் வரை நீடித்த நிலைக்கு அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. MashaAllah, Barakallahu Feekum here to perform a short bayan about Kalvi. Alhamdulillah. Now let's welcome Ustada Rubia, student. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்னைக்கு நபி அய்யூப் அலைஹிவஸலாமோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் சொல்ல போறேன். நபி அய்யூப் அலைஹிவஸலாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லப்பட்ட 25 நபிமார்கள் ஒருவர் ஆவாங்க. இவங்களுக்கு அல்லாஹு தாலா மொத்தம் 14 பிள்ளைகளை கொடுத்துள்ளான். இவங்களோட மனைவியின் பெயர் ரஹ்மா. அல்லாஹு தாலா நபி அய்யூப் அலைஹிவஸலாம ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக படிச்சிருக்காங்க. நபி அய்யூப் அலைஹிவஸலாமுக்கு நிறைய நிலங்கள் இருந்தது. அந்த நிலங்கள்ல நிறைய கால்நடைகளை வளர்த்து வந்தாங்க. நபி அய்யூப் அலைஹிவஸலாம் அவர்களுக்கு ஏழைகள்னா மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் வானவர்கள் எல்லாம் நபி அய்யூப் அலைஹிவஸலாமோட இரையச்சம், நற்குணம் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அல்லாஹோட அடியான்களுக்கு நபி அய்யூப் அலைஹிவஸலாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பாங்களோ பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட ஷைத்தான் எப்படியாவது நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம வலிக்கு எடுக்கணும்னு அல்லாஹ்விடம் 3 தடவை போனாங்க. 3 தடவை போய் 3 வாய்ப்புகளை பெற்றாங்க. முதல்ல அவங்களோட வேலையாட்கள், நிலங்கள், கால்நடைகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. ஆனா அப்பயுமே நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இறையச்சத்தோடு தான் இருந்தாங்க. இரண்டாவதா நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த வீட்டை இடிச்சு அவங்களோட குழந்தைகள் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இப்பயுமே நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இறையச்சத்தோடு தான் இருந்தாங்க. ஷைத்தான் ஒரு மனிதரை போல வேடை அணிஞ்சுக்கிட்டு நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போய் கேக்குறாங்க, உங்க குழந்தைகள் இறந்தது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்க செல்வங்கள் இறந்ததுக்கு கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அல்லாஹ்விடம் உங்க நேரத்தை ஒதுக்கி தொழுகிறதுக்கு, ஓதுறதுக்கெல்லாம் உங்க நேரத்தை ஒதுக்குனாலதான் உங்களோட செல்வங்கள் அழிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நிறைய தர்மம் செஞ்சனாலதான் உங்களோட செல்வங்கள் இறந்தீங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா இப்ப நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹு தாலாவுக்கு தான் இந்த எல்லா செல்வங்களும் சொந்தம். அதை எடுக்கிறதுக்கு அல்லாஹ்க்கு எல்லா உரிமையும் இருக்கு. சில விஷயங்கள் நல்லதை பிரதிபலிக்கும், சில விஷயங்கள் கெட்டதை பிரதிபலிக்கும். அதே போலதான் இந்த குழந்தைகளும் எனக்கு ஒரு சோதனை தான் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அல்லாஹு தாலாவை புகழ்ந்துகிட்டே இருக்காங்க. இது 3வது சோதனை. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம ரொம்ப நோய்வாய்ப்பட்டு ஆக்கிட்டாங்க. அவங்களோட உடம்பு ஃபுல்லா ரொம்ப முடியாம ஆயிட்டாங்க. இப்பயுமே நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட உடம்ப சரி பண்ண சொல்லி அல்லாஹ் கிட்ட கேட்கல. அவங்களோட உடம்புல உள்ள சக்தி எல்லாம் சேர்த்து அவங்களோட நோய்வாய குணப்படுத்த சொல்லி கேட்கலையே தவிர அதை பொறுத்துக்க கூட சக்தியை மட்டும்தான் அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நீ அல்லாஹ்க்கு ஒரு நல்ல அடியானா இருந்தா அல்லாஹ் உனக்கு இப்படி பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க நண்பர்கள், உறவினர்கள், மனசுக்கு பிடிச்சவங்க எல்லாருமே அவங்கள விட்டு போயிட்டாங்க, அவங்க அன்பு மனைவி ரஹ்மாவை தவிர. ஷைத்தான் இப்ப ஒரு மனிதரை போல வேடம் அணிஞ்சுக்கிட்டு அவங்க மனைவி ரஹ்மாட்ட போய் கேக்குறாங்க, உங்க கணவர் எங்கன்னு. கிட்டத்தட்ட உயிரிழந்து தன்னோட கணவரை சுற்றி காமிச்சு, இதோ என் கணவர்ன்னு சொல்றாங்க. அதுக்கு ஷைத்தான் சொல்றான், உங்க கணவர் மரணத்திற்கும் வாழ்விற்கும் இடையே இருக்காங்க.
அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷமா வாழ்ந்த நாட்கள் எல்லாம் நினைவூட்டுறாங்க. மனைவி ரஹ்மா அவங்க கணவர்கிட்ட போய் கேக்குறாங்க, நீங்க ஏன் அல்லாஹ் கிட்ட உங்களோட உடம்ப சரி பண்ண சொல்லி கேட்கல அப்படின்னு கேட்கல. நான் அல்லாஹ் கிட்ட கேட்க வெக்கப்படுறேன். அல்லாஹ் இந்த பூமியில எத்தனை வருஷங்கள் என்ன சந்தோஷமா வச்சிருக்கான் அப்படின்னு கேட்கல. 70 ஆண்டுகள்னு சொல்றாங்க. நான் எத்தனை வருஷம் இந்த பூமியில கஷ்டப்படுறேன் அப்படின்னு கேட்கல. 7 வருஷங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நீ அல்லாஹ் மேல அதிருப்தி அடைஞ்சது போல தெரியுது. நான் இனிமே உன் கையால சாப்பிடவோ குடிக்கவோ மாட்டேன். நான் குணமாகி வந்ததுக்கு அப்புறம் உன்னை 100 தடவை அடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப திரும்ப அல்லாஹ் புகழ்ந்துகிட்டே இருக்காங்க. அப்ப வானத்துல இருந்து ஒரு குரல் கேக்குது, நல்லா அடிங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதே போல அவங்க அடிக்கையில அந்த இடத்துல இருந்து தண்ணி வருது. அந்த இடத்து உடம்புல தேய்ச்சிக்க சொல்லியும் கட்டளையிடுறாங்க. அதே போல அவங்க செய்யல. அவங்க முன்ன விட ரொம்ப அழகாகி அவங்க ரொம்ப ஆரோக்கியமாயிறாங்க. கணவரை பிரிஞ்சிருக்க முடியாத ரஹ்மா திரும்ப வீட்டுக்கு வராங்க. அப்ப நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சிரிச்ச முகத்தோட வரவேற்கிறாங்க. அப்ப அல்லாஹ்க்கு கொடுத்த சத்தியத்தை அவங்க நினைவூட்டுறாங்க. அப்போ மேல இருந்து திரும்ப ஒரு குரல் கேக்குது, அவங்க மனைவியை நீங்க மெல்லிய புல்மூட்டை வச்சு அடிச்சா அவங்களுக்கு வலிக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அவங்க அடிக்கையில அவங்களோட செல்வங்கள், அவங்களோட வேலையாட்கள், அவங்களோட கால்நடைகள், அவங்களோட நிலங்கள் எல்லாமே திரும்பி வந்துடுது. அவங்க குழந்தைகளையும் சேர்த்து அவங்க ரொம்ப அழகான வாழ்க்கைய இந்த பூமியில 93 ஆளுகள் வாழ்ந்திருக்காங்க. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாமோட வரலாறுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா, அல்லாஹ் நம்மளுக்கு சோதனைய நம்மளுக்கு கொடுத்தானா அந்த சோதனைய நம்ம ஏண்டா அல்லாஹ் எனக்கு கொடுத்தேன்னு கேட்காம அந்த சோதனையை நம்ம தட்டி விட்டுட்டு நம்ம மேல மேல வர்றதுக்கு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் இந்த பூமியில நம்ம வாழ்ற ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் கொடுக்குற ஒரு சோதனை தான். அத நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் போல துணிச்சலோட பொறுமையோட இறையச்சத்தோட நம்ம கடந்து வந்தா இந்த பூமியில நம்ம வாழ்ற நாட்களை அழகா கழிச்சிடலாம். ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. MashaAllah, Barakallah feekum, dear Faika. Have a wonderful performance to perform a prophet story.